ஒரு காலத்தில் நெற்கதிர்களால் நிறைந்து கதிர்வேந்த மங்கலமாக இருந்த தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலத்தில் ஓஎன்ஜிசி நிறுவன திட்டத்திற்கான எதிர்ப்பு வலுத்து வருகிறது. மத்திய அரசின் திட்டத்தை எதிர்ப்பதற்கு மக்கள் முன் வைக்கும் காரணங்கள் என்ன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் நாம் தெரிந்து கொள்ளலாம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் அருகே உள்ள கதிராமங்கலத்தில் ஓஎன்ஜிசி நிறுவனத்தின் சார்பில் கடந்த 2002ஆம் ஆண்டு எண்ணெய் கிணறு அமைக்கப்பட்டது. இதேபோல் நறுவெளி, உக்கடை, மாதிரிமங்கலம் உள்ளிட்ட 7 இடங்களில் ஆழ்துளை கிணறு மூலம் எடுக்கப்படும் கச்சா எண்ணெய் குழாய்கள் மூலம் குத்தாலத்தில் உள்ள மையத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த எண்ணெய் கிணறுகளால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து போனதுடன் கிடைக்கும் சிறிதளவு தண்ணீரும் மாசடைந்து குடிப்பதற்கோ சமைக்கவோ பயன்படுத்த முடியாத நிலை உள்ளதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விவசாயமும் பாதிக்கப்பட்டுள்ளது என்கிறார்கள் விவசாயிகள். ஓஎன்ஜிசி பைப் இந்த வழியாட்டி போகுது, பல விவசாய நிலங்களை கடந்து போகுது. இந்த ஓஎன்ஜிசி பைப்பு போகிறதாலேயே இந்த விவசாய நிலம் பல இது பாழாயிடுச்சு. இங்கே பைப்பு இருந்துச்சு, அப்போ காணும் ஒன்றும் பைப்பை நேற்று இவ்வளோ போராட்டம் நடந்ததுக்கப்புறம் இது பெரிய இஷ்யூ ஆகுதுன்னு நேற்று காலம்புற ஓஎன்ஜிசியில் இந்த பைப்பை புல்டோசர் வச்சு கேஸ்கட் வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. விதிமுறைகளை மீறி மக்கள் நடமாட்டம் மிகுந்த கடைத்தெரு பள்ளிக்கூடத்திற்கு அருகில் எண்ணெய் கிணறு அமைந்துள்ளதால் எப்போது என்ன நடக்குமோ என்ற அச்சத்திலேயே நாட்களை நகர்த்துவதாகவும் கூறுகிறார்கள் பொதுமக்கள். குஞ்சிட்டு இருந்திருக்கு என்ன தெரியல, யாரோ ஒருத்தர் ஆம்பளை குந்திருந்தாங்க, என்ன கண்டனம் எழுந்திரிச்சு போயிட்டாங்க. பீடு குடிச்சிருப்பாம்பு இருக்கு, தூக்கி போட்டு போயிட்டானா. சுத்த நாடி குந்தி ஏந்திக்கிறதுக்குள்ள பட்டாருன்னு வெடிச்சு திரும்பி பார்த்தா அப்படியே மூஞ்செல்லாம் வெடிச்சு போச்சு. எண்ணெய் வாரி ஊத்தி மூஞ்செல்லாம் ஊடு வர்றதுக்குள்ள எரிச்ச கண்டு போச்சு. மாயாரம் பெரியாசிபத்தில ஒரு கண்ணத்தை ஓடுறது கண்ணே தெரியல. இந்நிலையில் கதிராமங்கலம் எண்ணெய் கிணற்றில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக ஓஎன்ஜிசி நிறுவனம் கடந்த மாதம் 17ஆம் தேதி முயற்சி எடுத்தது. இதற்கு கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். பொதுமக்களின் எதிர்ப்புக்கிடையே எண்ணெய் கிணற்றில் நடைபெறும் பணிகளுக்கு வேறு காரணங்கள் இருப்பதாக சொல்கிறார் மீத்தேன் எதிர்ப்பு கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன். பழைய குழாயை மராமத்து பார்ப்பது என்பதோடு முடிந்துவிடவில்லை. ஓஎன்ஜிசிக்கு பெருந்திட்டம் இருக்கிறது. அந்த பகுதியிலே புதிய குழாய்கள் அமைக்க இருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் மக்கள் மிக அமைதியான முறையில் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு, தோழமை அமைப்புகள், பிற சமூக அக்கறையாளர்களோடு சேர்ந்து இவற்றையெல்லாம் எதிர்காலத்திலே தடுத்து நிறுத்துவார்கள். எண்ணெய் கிணற்றால் எந்த பாதிப்பும் இல்லை என கூறுகிறார்கள் ஓஎன்ஜிசி அதிகாரிகள். ஆனால் காவிரி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஷேல் கேஸ் உள்ளிட்ட எந்த எரிவாயு எடுப்பு திட்டத்தையும் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதுதான் ஒட்டுமொத்த விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது.